ஹலோ வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம உடனடி சமையல் சேனலில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி பொடி. ரொம்ப சூப்பராக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது எந்த அளவு டேஸ்ட்டாக இருக்குன்றதை. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம உடனடி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி தோல் உள்ளது தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் மட்டும்தான் இதை வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு கப்பு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். நான் எந்த கப்பில் உளுத்தம்பருப்பு எடுத்தனோ அதே கப்பில் தான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இதையும் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். ஏதாவது ஒரு கப்பு அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதை வச்சு தான் நம்ம எல்லா பருப்பையுமே மெஷர் பண்ணி போடணும். இப்போ கடலை பருப்பும் நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். இதையும் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். இது லேசாக வறுத்தா போதும், கொஞ்சம் சூடு ஏறணும், அவ்வளோதான். இது அதிகமாகலாம் வறுக்க வேண்டாம். அவ்வளோதான், இது வறுத்தது போதும், எடுத்துக்கலாம். அடுத்து அதே கப்பால் எள்ளு எடுத்துக்கலாம். வெள்ளை எள்ளு எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு ஒரு கப்பு சேர்க்க வேண்டாம், அரை கப்பு சேர்த்தாலே போதும். எள்ளு வறுக்கும்போது நல்லா வெடிக்குது பாருங்கள், இந்த அளவு போதும். இதை எடுத்துடலாம். அடுத்து அதே கப்பாலே 1/4 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். பச்சை அரிசி, புழுங்கல் அரிசி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. 1/4 கப்பு அளவுக்கு எடுத்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கலாம். நம்ம அரிசி வறுத்து சேர்க்கறதுனால இட்லி பொடி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அரிசியும் நல்லா வறுத்தாச்சு, இதையும் எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் காரத்துக்காக நான் 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு காரம் வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. மிளகாய் கருக்கிடாமல் இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே கடாயிலேயே கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் கிறிஸ்பியாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வறுத்தாச்சு, இதை எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்க்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்க்கணும். அப்படியே சேர்த்துட்டோன்னா சீக்கிரமாக கருகி போயிடும். அடுத்து 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். பெருங்காயப்பொடி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நம்ம எல்லாமே பருப்பு வகைகள் தான் சேர்த்துருக்கோம், அதனால் பெருங்காயப்பொடி கண்டிப்பாக சேர்த்துக்கிறதுனால ரொம்ப நல்லது. இப்போ கடாயில் இருக்க ஹீட்லேயே நம்ம இதை நல்லா வறுத்துக்கலாம். கடாயில் இந்த ஹீட்லேயே ஜீரகமும் வறுத்தாச்சு. இப்போ இதையும் எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வறுத்து இந்த பிளேட்டில் வச்சுருக்கேன். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் தான் இதை நம்ம அரைக்கணும். ஆறதுக்கு முன்னாடி அரைக்கக்கூடாது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது காரம்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனாலும் கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம கடையிலலாம் இட்லி பொடி வாங்கினோன்னா நல்லா கலராக இருக்கும். அந்த மாதிரி கலராக வர்றதுக்கு என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது காரம்லாம் அதிகமாக இருக்காது, அதனால் 1 ஸ்பூன் தாராளமாக சேர்த்துக்கலாம். இது கலருக்காக மட்டும்தான் சேர்த்துக்கிறேன், வேண்டானா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம மிளகாத்தூள் சேர்த்துட்டு அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு கலராக இருக்குன்னு. இது கடையில் கிடைக்கிற அதே கலரில் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு அதை விட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இட்லி பொடி ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு சட்னி அரைக்க முடியாத டைமில் நம்ம இது ஈஸியாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளால் எல்லா நேரமும் சட்னி அரைக்க முடியும்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக இதை மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.